யாருமே எதுவுமே நான் வரலன்னு சொல்லவே இல்லை பாருங்க. தாவீதாகட்டும், மத்தேயாகட்டும், சவுல் ஆகட்டும், விழுந்த மாத்திரத்துல சவுளே சவுளேன்னு சொன்ன உடனே ஆண்டவரேன்னு சரண்டர் ஆயிட்டான் பாத்தீங்களா? அப்ப அந்த உண்மையுள்ள தேவனை அவங்க தேடிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடி, அந்த மாதிரி அப்படி இருக்கிற மாந்தர்கள் கோடி கோடியா, அப்படி இருக்கிற மாந்தர்கள் கோடி கோடியா தேடிட்டே இருக்கிறாங்க. அப்படி தேடின ஒருத்தர் தான் நீங்கெல்லாம். அப்படி தேடினவங்க தான் இங்க இருக்கிற நீங்கெல்லாம். ஒரு வாரத்துல ஒரு நாளும் கூட மிஸ் பண்ணாம ஓடினவங்க தான் நீங்க. தேடிட்டே இருந்திருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்களை தேடி வந்தார். அப்ப அந்த தேவனை நம்ம என்ன பண்ணணும்? சார்ந்து நம்ம நிக்கணும். அப்ப கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். அப்ப அந்த ராஜரீக அபிஷேகத்தை தான் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அதனாலதான் வெளிப்படுத்துற 1:6 சொல்லுது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவர் உங்களை எப்படி தெரிஞ்சிருக்கிறாராமா? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்திருக்கிறாரு. அப்ப அந்த ராஜாக்குரிய ஆசீர்வாதமாகட்டும் சரி, ஆசாரியனுக்குரிய ஆசீர்வாதமாகட்டும் சரி, இந்த பூமியில உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.